இங்கே இந்த அம்மா அவங்க வீட்டில் நாய்க்கு சோறு வச்சுட்டு அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கடா இருக்க, இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலையேன்னு கேட்டால் வந்துட்டு இருக்கம்மா, ஏம்மா ஃபோன் பண்ணி உயிர் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். பக்கத்து வீட்டு பொண்ணு வரா, அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த பையன் வரான். கதவு திறந்த உடனே ஏன்டா இவ்வளோ லேட்டாக வந்தேன்னா கதவு தான் சாத்தியிருப்பேன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்தேனே நான் வாங்கிட்டு சொன்னேன், அதை வாங்கிட்டு வந்தியான்னு கேட்டால் அவன் மறந்துருக்கான் போல இருக்கு. இவங்க கேட்குறாங்க, என்னடா குடிச்சிருக்கியா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து எஞ்சி போயிடுறா. அவங்க அம்மாவும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இந்த பையனை கூப்பிடுறாங்க. நான் மாத்திரை போடணுண்டா, சீக்கிரம் வாடா சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் சாப்பிடுங்க, என் உயிரையே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னும் சின்ன பையன் கிடையாது, எனக்கும் 30 வயசுக்கிட்ட ஆக போகுது. நீங்கள் இப்படி பண்ணுற டார்ச்சருக்குலாம் நான் மும்பைக்கே வந்து வேலைக்கு போகிறேன் பாருங்க அப்படின்னோடனே, உன்னை யாரா பிடிச்சி வச்சிருக்கா, நீ கிளம்பி போடான்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. இவனும் கோவத்திலே சாப்பிடாம படுத்துடுறான். காலையிலே அவங்க அம்மா வந்து இந்த பையனோட ரூமை கதவை தட்டுறாங்க. இவங்க இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்களான்னு சொல்லி வெறுப்பாகவே எழுந்திரிச்சு வேலைக்கும் கிளம்பி போகிறான். அவங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவன் ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அத்தைக்கு உடம்பு முடியலையாண்டா, 3 நாள் ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் போகவான்னு கேட்டா சரி போங்கன்னு சொல்கிறான். வீட்டை பார்த்துக்கோடான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அம்மா வீட்டில் இல்லைன்னு செம்ம சந்தோஷமாயிடுறான். இவனும் வீட்டில் ஜாலியாக சரக்கை போட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வீடு ஃபுல்லாக ஒரே குப்பையாக கிடக்கு. அங்கேயே படுத்து கிடக்குறான். அடுத்த நாள் காலையில் இவனை எழுப்புறதுக்கு ஆளே கிடையாது. பிரெட்டை தின்னுட்டு வேலைக்கும் கிளம்பி போயிடுறான். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவன் டைம் போனதே தெரியாமல் உட்காந்துருக்கான். கூட இருக்க பொண்ணு சொல்கிறா, எப்பயுமே சீக்கிரமாக கிளம்பிடுவேன், இன்றைக்கி யாரும் உனக்கு ஃபோன் பண்ணலையா, இங்கேயே உட்காந்துருக்கான்னு உடனே அம்மா இல்லாத ஃபீலிங் உனக்கு இப்போ தான் தெரியுது. இவன் வீட்டுக்கு வந்து குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஆறி போன சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அவங்க அம்மா எவ்வளோ தான் இவனை திட்டினாலும் இவனுக்கு சுட சுட தான் சமைச்சு தருவாங்க. அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். என்னம்மா 3 நாளாக ஃபோனே பண்ணல, ஏமா அப்படின்னு கேட்டால், இல்லைடா இங்கே கொஞ்சம் வேலை அதிகம், ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ கூப்பிட்டு சுற்றுறதுக்கே கரெக்டாக இருந்துச்சுடான்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போலான்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லைம்மா, சீக்கிரமாக வரதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அவங்க வீட்டு நாய்க்கு இந்த பையன் சாப்பாடு வைக்கிறத பார்த்த உடனே அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து கேட்குறா, அம்மா எல்லாமே வீட்டில் ஜாலியாக இருக்க போலன்னு. முதல்ல அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ன உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, பக்கத்தில் இருக்கும்போது அவங்க அருமை உனக்கு தெரியல, தூரமாக போனதுக்கப்புறம் தான் அவங்க நினச்சி கஷ்டப்படுற, அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு புரியுதா அப்படின்னோடனே இவனும் ஃபீல் பண்ணுறான். அடுத்த நாள் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்களாம் வர வேணாமா, நானே பைக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்தோன்னே தான் வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்குது. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா கதவை தட்டும் போது அவங்க அம்மா திட்டுறதெல்லாம் ஆசையாக பெட்லேயே படுத்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான்.